அனைவருக்கும் வணக்கம். கும்பகோணம் அரசினர் தன்னாட்சி கல்லூரியின் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 22ஆம் நாள் நம் கல்லூரியின் பழைய மாணவர் கணித மேதை சீனிவாச ராமானுஜனின் 134வது பிறந்த தின விழா கருத்தரங்கில் இக்காணொலியினை சமர்ப்பிப்பதில் பெருமை அடைகிறோம். நன்றி. Good morning to all. Today we are going to discuss one of Ramanujan's favorable topic, partition theory. Srinivasa Ramanujan started with no formal training in mathematics. By working alone, he was able to come up with many mathematical facts, theorems. நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து வருகின்ற உலகில் மாறாத விஷயம் என்னவென்று பார்த்தோன்னா கணித மேதையின் ராமானுஜ கணக்குகளுக்கு விடையளிப்பது தான். இன்றும் பல கணித ஆராய்ச்சியாளர்கள் கணித மேதை ராமானுஜம் கணக்குகளுக்கு விடை தேடிக்கொண்டே தான் இருக்கிறார்கள். தமிழகத்தில் பிறந்து தென்னிந்தியா கேம்பிரிட்ஜ் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் பயின்று லண்டன் கேம்பிரிட்ஜில் பட்டம் பெற்று கணித சூத்திரங்களை ஊற்றாக்கி அவற்றை தனது மூச்சு காற்றாக்கி உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நின்று கணித ஆராய்ச்சிகளை ஆயிரக்கணக்கான கணித ஆராய்ச்சிகளை புதிரளித்த முடிவிலியை தெரிந்த மாமனிதர் பூஜ்ய நாயகர் கணித மேதை ராமானுஜன் 1887ஆம் ஆண்டு டிசம்பர் 22ஆம் தேதி ஈரோட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பமான சீனிவாச ஐயங்கார் கோமலத்தம்மாள் என்ற தம்பதியருக்கு மகனாக பிறக்கிறார் சீனிவாச ராமானுஜன். தனது 3 வயது வரை அவருக்கு பேசும் திறன் கிடையாது. 1892ஆம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் அவரது தொடக்க கல்வி தொடங்குகிறது. பிறகு அவருடைய குடும்பம் கும்பகோணத்திற்கு இடம்பெயர்ந்ததால் கும்பகோணத்தில் உள்ள கல்யாணராமன் தொடக்கப்பள்ளியில் அவரது தொடக்க கல்வி தொடர்கிறது. மாவட்டத்திலேயே முதலிடம் பெற்று தொடக்க கல்வியை நிறைவு செய்த ராமானுஜன் 1897ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் உள்ள கும்பகோணம் நகர உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பில் சேர்கிறார். கும்பகோணத்தின் மையத்தில் அமைந்திருக்கிற
இந்த நகர மேல்நிலை பள்ளியானது 150 வருட பாரம்பரியமிக்க பள்ளி. இங்கே தான் கணித மேதை ராமானுஜன் அவர்கள் படித்தாங்க. அவர் படிக்கும்போது 7ஆம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் ஒரு கணிதத்தை நடத்தினார். 10/10 1, 5/5 1 அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தார். அப்போ மேலையும் கீழையும் ஒரே எண்ணாக இருந்தால் விடை 1 தான் வரும், 1ன்ற விடை தான் வரும்னு சொன்னார். உடனே அந்த வகுப்பில் இருந்த கணித மேதை ராமானுஜம், அப்போ சிறுவராக இருந்தவர், எழுந்து 0 பழம் யாருமே இல்லை, 0 நபர் கொடுக்குறோம், ஒரு பழம் கிடைக்குமான்னு கேட்டார். உடனே ஆசிரியர் 0வுக்கு மதிப்பில்லையே அப்படின்னு சொன்னார். அதுக்கு ராமானுஜன் சொன்னார், அது எப்படி பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லாத இருக்க முடியும்? 1க்கு பக்கத்தில் 0 போட்டுனா அது 10 மடங்கு உயர்றது. அதே மாதிரி இப்போ 10க்கு பக்கத்தில் ஒரு இன்னொரு சைபர் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா 100 மடங்கு உயர்வை காட்டும்போது எப்படி பூஜ்ஜியத்திற்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஆசிரியரை பார்த்து கேட்டார். அவர் ஆசிரியர் வியந்தார். அதன் பிறகு ராமானுஜன் அவர்களோட அந்த 0/0 என்ன என்பது மிகுந்த கேள்விக்குறியாக இருந்தது. அதுவே பின்னாளில் இன்டெட்டர்மினேட், அதாவது பெறா வடிவத்திற்கு காரணமாகவும் நுண்கணிதத்திற்கு ஒரு வழிகாட்டியாகவும் அது அமைந்தது. படித்து கொண்டு இருக்கும்போதே தன்னுடன் பழகக்கூடிய சக நண்பர்களுக்கு கணக்கு பாடம் கற்றுக் கொடுத்தார். பையின் மதிப்பை பல தசம இட திருத்தமாக சக மாணவர்களிடம் சொல்லி பலரை வியப்பில் ஆழ்த்தினார் ராமானுஜர். தனது 12வது வயதில் பக்கத்து வீட்டில் குடியிருந்த 2 கல்லூரி மாணவர்களிடமிருந்து எஸ்எல் லோனி எழுதிய பிளேன் ட்ரிகோனோமெட்ரி என்ற புத்தகத்தில் சம் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இன்ஃபைனைட் சீக்வன்சஸ் பற்றிய விளக்கங்களை முழுவதும் கற்றறிந்தார் ராமானுஜன். மேலும் தனது 16வது வயதில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் அப்போதைய கணித வல்லுநர் GS கார் தொகுத்த A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics இந்த புத்தகத்தில் இருந்த சுமார் 6000க்கும் மேற்பட்ட கணித தேற்றங்களை ஆழ்ந்து கற்றுக்கொண்டார் ராமானுஜன். ஆயிரத்தி 1904ஆம் ஆண்டு தனது 16வது வயதில் கும்பகோணம் அரசினர் ஆடவர் கல்லூரி என இப்போது அழைக்கப்படும் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜில் அவர் மாணவராக சேர்ந்தார். தனது FA படிப்புக்காக, ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இன் ஆர்ட்ஸ் எனும் படிப்பிற்காக சேர்ந்தார். எலிமெண்ட்ரி ரிசல்ட்ஸ் இன் பியூர் அண்ட் அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் எனும் ஒரு புத்தகத்தை அவர் படித்த நாள் முதல் கணிதத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டார். அந்த புத்தகத்தில் 4800 கணித தேற்றங்கள் நிரூபணம் இல்லாமல் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இவரோ அதில் பல தேற்றங்களுக்கு நிரூபணம் எழுதினார். அதன் பிறகு தாமே சொந்தமாக தேற்றங்களை எழுதத் தொடங்கினார். கணக்கு பாடத்திலே அதிக ஆர்வமாக இருந்தார். அதனால் அவர் மற்ற தேர்வுகள் எழுதுறது ரொம்ப அவருக்கு பெரிய சவாலாகவே இருந்துச்சு. FA படிப்பில் 1ஆம் ஆண்டில் உள்ள ஏனைய பாடங்களில் அவரால் கவனம் செலுத்த இயலவில்லை. கணிதத்தின் மீது வைத்திருந்த பற்றால் மற்ற பாடங்களில் தேர்ச்சி பெறாமல் கல்லூரி தேர்வில் தோல்வியுறுகிறார். அதனால் அவர் படிப்பை தொடர இயலவில்லை. இதன் காரணமாக அவர் கல்லூரியிலிருந்து நீக்கப்படுகிறார். பின்னர் 4 ஆண்டுகள் கழித்து சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் FA 2ஆம் ஆண்டு படிப்பை தொடர்ந்தார். பச்சையப்பன் கல்லூரியில் கணிதத்திரை உருவாக்கிய சிங்காரவேலு முதலியார் அவர்கள் என்ன பண்ணார்னா, ராமானுஜனுடைய குறிப்புகளெல்லாம் பார்த்து வியந்து போயிட்டார். அவருடைய திறமையை அந்த கல்லூரி முழுவதும் பரப்பினார். ஆனால் அங்கும் கணிதத்தின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக அங்கேயும் கல்லூரி தேர்வில் தோல்வியுற்று கல்லூரியிலிருந்து நீக்கப்படுகிறார். பிறகு ராமானுஜனின் தாயார் கோமலத்தம்மாள் ராமானுஜனுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுக்கிறார். 1909இல் தனது 22வது வயதில் 10 வயது பெண்ணான எஸ் ஜானகி அம்மாளை திருமணம் செய்கிறார் ராமானுஜன். ஜானகி அம்மாளை
திருமணம் செய்த ராமானுஜன் வயிற்றுப் பிழைப்புக்காக சென்னையில் ஒரு வேலையை தேடத் தொடங்கினார். இந்நிலையில் நண்பர் ஒருவர் மூலமாக நெல்லூர் கலெக்டர் ராமச்சந்திர ராவ் அவர்களை சென்று சந்தித்தார். ராமச்சந்திர ராவ் அவர்களை முதல் சந்திப்பிலேயே அவரது கவனத்தை அவரால் ஈர்க்க முடியவில்லை. 2-3 முறை சென்ற பிறகு அவர், நானே உனக்கு மாதம் 25 ரூபாய் உதவித்தொகை தருகிறேன், அதை வைத்துக்கொண்டு நீ உன் கணித ஆராய்ச்சியை தொடர்ந்து செய் என்று கூறினார். அந்த நேரத்தில் சென்னை துறைமுகத்திலிருந்து எழுத்தர் பணிக்கு ஒரு கேட்பு வந்திருந்தது. ராமச்சந்திர ராவ் அவர்களுடைய சிபாரிசின் பேரில் அந்த பணி அவருக்கு வழங்கப்பட்டது. துறைமுக பணியில் இருந்தவாறே நிறைய தேற்றங்களை எழுதத் தொடங்கினார். இவ்வாறு இருக்கையில் கேம்பிரிட்ஜ் பல்கலை வெளியிட்ட ஒரு கட்டுரையில் ஜிஹெச் ஹார்டிங்கிறவர் பகாயன்களை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை நம்ம ராமானுஜம் படிக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டது. அவர் அதை படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு இதில் தவறு இருக்கிறது அப்படிங்கிறது. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்க, ஹார்டிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஜிஹெச் ஹார்டிக்கு அந்த கடிதம் போகுது. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்குறாரு. அந்த லெட்டரை படித்து பார்க்குற அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓ இது உண்மையா அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ராமானுஜத்தோட மற்ற தேட்டங்கள்லாம் படித்து பார்க்குறாரு. அதெல்லாம் படிக்கிறப்ப தான் அவரால் உணர முடிஞ்சிச்சு, ராமானுஜம் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, கணிதத்தில் மிகப்பெரிய மேதையாக தான் இருக்கணும்ட்டு. உடனே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு அவரோட சேர்ந்து ஆய்வுகள்லாம் செஞ்சுட்டு வர லிட்டில் வுட் அப்படிங்கிறவரை கூப்பிட்டு அவர்கிட்ட இந்த கடிதத்தை காமிச்சு இந்த தேட்டங்கள்லாம் பற்றி அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் தான் லண்டனுக்கு வருமாறு அவர்கள் அழைப்பு விடுத்தனர். ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக சம்பிரதாய முறைகளையும் காரணம் காட்டி அவரை லண்டனுக்கு செல்ல வேண்டாம் என பெற்றோர்கள் தடுத்துவிட்டனர். இந்த நிலையில் ராமானுஜத்தினுடைய நண்பர்கள் வற்புறுத்தியதன் பேரில் அவர் லண்டன் செல்ல சம்மதித்தார். 1914ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 17ஆம் தேதி இங்கிலாந்து செல்லும் நெவாசா எனும் கப்பலில் புறப்பட்டு சென்றார் ராமானுஜன். கப்பலேறிய ராமானுஜனுக்கு கடல் பயணம் ஒரு சவாலாகவே இருந்தது. வாந்தியும் தூக்கமின்மையும் ராமானுஜத்தை வாட்டி வதைத்தது. அந்நேரம் கப்பலில் இருந்த மருத்துவர் அளித்த சிகிச்சையில் குணமானார். கிட்டத்தட்ட 1 மாத கடல் பயணத்திற்கு பிறகு 1914ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி லண்டன் ஜேம்ஸ் துறைமுகத்தை சென்றடைந்தார் ராமானுஜன். முதன்முறையாக ஹார்டியை சந்தித்தார் ராமானுஜன். ஜிஹெச் ஹார்டி அவர்கள் பேரன்புடன் வரவேற்று தங்க ஏற்பாடு செய்தார். ஹார்டி பேசிய வார்த்தைகள் ராமானுஜனை நெகிழ வைத்தது. இருவரும் நண்பர்களாகினர். அதன் பிறகு ட்ரைனிட்டி கல்லூரியில் அவர் ஆராய்ச்சி மாணவராக சேர்த்து கொள்ளப்பட்டார். ராமானுஜன் உருவாக்கிய முதல் ஆய்வுக் கட்டுரையை லண்டன் கணித கழகத்தின் கூட்டத்தில் சமர்ப்பித்தார் ஹார்டி. கட்டுரையை ஆராய்ந்து பார்த்த கணித ஆய்வாளர்கள் திகைத்து போய் நின்றார்கள். வெளிநாட்டு கணித இதழ்களை படிப்பதற்காக பிரெஞ்சு, லத்தீன், ஜெர்மன் போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்தார் ராமானுஜர். இங்கிலாந்தின் குளிர், உணவு முறை போன்ற சில காரணங்களால் ராமானுஜனின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. உடல்நிலை பாதித்த போதிலும் கணித ஆராய்ச்சிகளை தொடர்ந்தார். இந்த நிலையில் ராமானுஜம் எழுதிய ஆய்வு கட்டுரைகளை வைத்து அவருக்கு சிறப்பு வழிமுறையில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் BA பட்டம் வழங்கியது. கல்லூரியில் சேர்ந்த 3 மாதங்களில் முதலாம் உலகப் போர் தொடங்கியதால் ராமானுஜன் தாயகம் திரும்பிவிடலாம் என எண்ணினார். ஆனால் ஹார்டியோ, நீ கணித ஆய்வை மேற்கொள், நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என நம்பிக்கை ஊட்டினார். இங்கிலாந்தில் ஆங்கிலேயர் கொடுத்த மதுவை குடிக்கவில்லை, கேளிக்கை விடுதிகளுக்கும் சென்றதில்லை. தன்னுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் கடிதங்களை எழுதி அனுப்புவதே அவருடைய பொழுதுபோக்காய் இருந்தது. தனது மரப்பெட்டியில் இஷ்ட தெய்வங்களின் படம் ஒட்டி வைத்து ஸ்லோகங்களை சொல்லி வணங்கி வந்தார். இந்த நிலையில் அவர் உடல்நலம் வெகுவாக பாதித்தது. இருமலும், அடிவயிற்று வலியும், சில சமயங்களில் காய்ச்சலும் ராமானுஜனை நிலைகுலைய வைத்தன. கும்பகோணத்தில் இருந்த தனது மனைவியை தாயார் கொடுமைப்படுத்துவதாக வந்த செய்தி கேட்ட ராமானுஜன் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டார். தனது மனைவி ஜானகியை நினைத்து பூக்களிடமும் செடிகளிடமும் பேசிக்கொண்டிருப்பார். அதை பார்த்த அங்குள்ள மக்கள் ராமானுஜத்திற்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று கருதினர். ஆனால் ராமானுஜம் அருகில் உள்ள மருத்துவரை சந்தித்து தான் மனநலத்துடன் இருக்கிறேன் என்று மருத்துவ சான்று ஒன்று வாங்கி தனது சட்டப்பையில் வைத்துக் கொண்டார். 1918ஆம் ஆண்டு ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி FRS என்கிற பட்டத்தை லண்டன் ராயல் கழகம் வழங்கி கௌரவிக்கிறது.
ஃபெலோ ஆஃப் ட்ரினிட்டி காலேஜ் என்ற கௌரவத்தையும் பெற்ற முதல் இந்தியர் இவரே ஆவார். இந்நிலையில் காசநோயால் பாதிக்கப்பட்டார். தொடர்ந்து 2-3 ஆண்டுகள் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்பட்டது. 1919ஆம் ஆண்டில் காசநோயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் ராமானுஜன் இந்தியா திரும்ப முடிவெடுத்தார். 1919 மார்ச் 13 சென்னை திரும்பிய ராமானுஜன் காசநோய் சிகிச்சையிலேயே மிகப்பெரிய நிபுணரான நஞ்சுண்டராவ் அவர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்கிறார். 4 மாதங்கள் சிகிச்சை அளித்த பிறகு அவர் சீதோஷ்ண நிலை மாறுதலான இடங்களுக்கு அவரை அழைத்துச் சென்றால் அவருடைய உடல்நிலையில் இன்னும் முன்னேற்றம் ஏற்படும் என கூறுகிறார். அவர் கோவை அழைத்து செல்லப்படுகிறார். அதன் பிறகு ஈரோட்டுக்கு அழைத்து வரப்படுகிறார். ஈரோட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு மீண்டும் உடல்நிலை மோசமடைகிறது. அங்கிருந்து கும்பகோணத்துக்கு அழைத்து வரப்படுகிறார். கும்பகோணத்தில் இருக்கும் பொழுது அவருடைய உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்படுகிறது. 4 மாதங்கள் கும்பகோணத்தில் தங்கியிருந்த பிறகு மீண்டும் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து செல்லப்படுகிறார். ஜாதகத்திலும் ஜோசியத்திலும் மிகுந்த நம்பிக்கையுடையவர், சிறந்த தெய்வ பக்தர். இந்நிலையில் அவருடைய ஜாதகத்தை கணித்ததன் மூலம் அவரே தான் இந்த கூடிய சீக்கிரம் இறந்து விடுவோம் என்பதை தெரிந்து வைத்திருந்தார். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றாலும் தனது உடல்நலம் குன்றியதால் 1920 ஏப்ரல் 26 அன்று இயற்கை எய்தினார். கணித சகாப்தம் தன்னுடைய 32வது வயதில் உலக புகழடைந்து மறைந்துவிட்டது. ராமானுஜத்தின் கணித மேன்மையை இலக்க ரீதியில் ஒப்பிட்டு சொன்னால் ராமானுஜத்தின் கணித திறனுக்கு 100 மதிப்பெண்ணும், ஜெர்மன் கணித மேதை டேவிட் ஹில்பர்ட்டுக்கு 80 மதிப்பெண்ணும், பிரிட்டிஷ் கணித மேதை லிட்டில் வுட்டுக்கு 30 மதிப்பெண்ணும், எனக்கு நான் கொடுப்பது 25 மதிப்பெண் மட்டுமே என அப்போதைய புகழ்பெற்ற பிரிட்டிஷ் கணித மேதை ஜிஹெச் காடி இதை கூறியிருந்தார். கிட்டத்தட்ட 3900 தேற்றங்களை எழுதியுள்ளார். த லாஸ்ட் நோட்புக்ஸ் ஆஃப் சீனிவாச ராமானுஜன் என்ற வகையில் தொகுக்கப்பட்டுள்ளது. 1922ஆம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் அங்கு துணைவேந்தராக இருந்த ஸ்ரீனிவாச ஐயங்கார் அவர்கள் ராமானுஜனுடைய படத்தை திறந்து வைக்கிறார். 1950 கல்வி வள்ளல் அழகப்ப செட்டியார் அவர்கள் வேப்பேரியில் உள்ள கிருஷ்ண விலாஸ் என்னும் கட்டிடத்தில் ராமானுஜன் இன்ஸ்டிடியூட் என்ற ஒரு கணித மையத்தை தொடங்கி வைக்கிறார். அதுவே சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய கணிதத்துறையாக மாற்றப்படுகிறது. 1962ஆம் ஆண்டு அவருடைய 75வது பிறந்த நாளில் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இந்திய அஞ்சல் துறை ஒரு அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பிக்கிறது. 1987இல் பையின் மதிப்பை ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதம் மூலமாக 100 மில்லியன் தசம இட திருத்தமாக கணக்கிடப்பட்டது. அந்த அல்காரிதத்தின் அடித்தள அணுகுமுறைகள் யாவும் ராமானுஜன் 1915இல் கண்டுபிடித்த கணித கோட்பாடுகள் மூலம் உருவாக்கப்பட்டது. அவருடைய நூற்றாண்டு விழா இந்தியா முழுவதிலும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அவருடைய கணித தேற்றங்களை மிகச்சிறப்பாக ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த வெளிநாட்டைச் சேர்ந்த புரூஸ் பென்னட் அவர்கள் ஆராய்ச்சி மாணவர்களுடன் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் என்று அழைக்கப்படுகிற அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து 3 நாட்கள் கணித கருத்தரங்கை மிகச்சிறப்பாக நடத்தினார். அப்போது மாணவர்களாக நாங்களும் கலந்து கொண்டோம் என்பதிலே பெருமிதம் கொள்கிறோம். 1991ஆம் ஆண்டு ராபர்ட் கென்ஹெல் என்பவர் த மேன் ஹூ நியூ இன்ஃபினிட்டி, அதாவது முடிவிலியை தெரிந்த மனிதர் என்ற புத்தகத்தை மிக அழகாக எழுதினார். பின்னாளில் ஒரு திரைப்படமாகவும் எடுக்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டு இந்த கல்லூரியில் அவருடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கு ஒரு சிலை அமைக்கப்பட்டது. இங்குள்ள கணிதத்துறை ஆராய்ச்சி துறையாக மாற்றப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அவர் இக்கல்லூரியில் 1904ஆம் ஆண்டு பயின்ற நூற்றாண்டு நினைவாக ஒரு மிகப்பெரிய விழா நடத்தப்பட்டது. அப்போது பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் 2012ஆம் ஆண்டை தேசிய கணித ஆண்டாகவும் 22 டிசம்பர் திங்களை தேசிய கணித தினமாகவும் அறிவித்தார். அது முதல் இந்தியாவெங்கும் 22 டிசம்பர் என்பது தேசிய கணித தினமாக
கொண்டாடப்பட்டு வருகிறது. கடவுளை கண்டிராத எந்த ஒரு சூத்திரமும் முழுமையடையாது என்று கூறி தனக்குத்தானே கற்பித்துக் கொண்டார் ராமானுஜன். ஆயுள் முழுவதையும் கணித பணிக்கு அர்ப்பணம் செய்து வாலிப வயதிலேயே மறைந்த ராமானுஜனின் அரிய சாதனைகளுக்கு ஈடும் இணையும் கிடையாது. கற்றது கடுகளவு, கணித்தது கால் பந்தளவு என்று சொன்னால் அப்புகழ்ச்சி சற்றும் அவருக்கு மிகையாகாது. மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும்.